நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நாங்கள் அதிகப்படுத்தும். இப்ராஹிம் நபியுடைய புகழை அல்லாஹ் அதிகப்படுத்தினார். பரக்கத்தை ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு தொழுகையில் ஒரு நாளைக்கு தஷாவுதுல எத்தனை தடவை நாங்கள் உட்காரோம், உலகமும் கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த துவாவுடைய கபூலியத் அல்லாஹ்விடம் எத்தனை தடவை பரக்கத்து கூடிட்டே இருக்குதுன்றா என்ன தரஜா. இதை உலகத்துள்ள எந்த விஞ்ஞானிக்கும் இந்த கால்குலேஷன் செய்ய இயலாது. யாராலும் இப்படி ஒரு 1400 years ஆகும் இன்றைக்கும் அதை டிலீட் பண்ண இயலாது. டிலீட் பண்ணல கல்பால. இன்றைக்கு மக்கா, அந்த மக்கா உருவாகின வரலாறு, தியாரி உருவாகின வரலாறு யாரிடம் போய் கேளுங்க, ஒன்று சொல்லுவாங்க. மக்கா காபத்துல்லா கெட்டின வரலாறு இன்றைக்கு லைவா பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க, இப்படி ஒரு புள்ள இருந்தாங்க, அவங்க இப்படி ஓடினாங்க. ஓடிட்டு 7வது தடவை நிக்கிற நேரம் அவங்களை அல்லாஹ் உடனே கேட்ட உடனே அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் எஜமான அடிமை இல்ல, எனக்கு தாயா அல்லாஹ் நான் இப்ராஹிம் நபி வைஃப்ன்றது கொடுக்கல. அந்த அம்மா துடிச்சாங்க. எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, மலைக்கு மேல ஏறி எவ்வளவு டயர்டா இருக்கு, அவருக்கு எதுவுமே விளங்கல. அவ்வளவு பதட்டம், குழந்தை அழுவுது. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், குதியை வைத்தார்கள், தண்ணீர் வெளியே வந்தது, பீரிட்டு ஓடியது. அந்த தண்ணீரை அல்லாஹ் இன்றைக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த பதிலை இன்றைக்கு நாம் போய் அந்த பதட்டத்தை எடுக்க முடியாட்டி, அந்த அளவு பதட்டத்தோட ரசூலுல்லாஹ் உம்ராவுல துவா கேட்கறதுக்கு இடம் சொன்னது தவாஃப் இல்ல, இந்த ஸாயி செய்யற இடம் சஃபா மர்வா. இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷாயிர். இதை விட சொல்வது கொண்டுமில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்ஆன்ல, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னம் என்று. ஒரு பொம்புல ஓடினது. இன்னைக்கு சொல்றார்கள் பெண்களுக்கு இஸ்லாத்தை மரியாதை இல்லை. ஒரு லேடி தன்னுடைய பிள்ளையோட ஓடி நடத்த அல்லாஹ் எவரெஸ்ட் மலையை சொல்லல, இமயமலையை சொல்ல. இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷாயிரில்லாஹ். அல்லாஹ்வுடைய சின்னம் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். 365 days அந்த சின்னத்துல மனிதர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அந்த இடம் நிரம்பி வடிகிறது. அது உயரம் என்று இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இமோஷனுக்கு மதிப்பு கொடுத்தார்.